என்னம்மா என்ன கேட்க போற கேளு. நீ இப்ப எங்க இருந்து வர? என்னம்மா என்னாச்சு உனக்கு? இப்பதான் கிளாஸ்ல இருந்து எப்ப கிளம்புனேன்னு கேட்ட, இப்ப எங்க இருந்து வரேன்னு கேட்ட என்ன அர்த்தம்? சரி, கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வாவ், ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா கற்பனை பண்ணி ஸ்கிரீன்ல கொண்டு வர அழகே தனி. செம்ம த்ரில். சரி, இன்னைக்கு ஃபுல் டைம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியா? சொல்லுடி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம இருக்க. சொல்லு மீரா, முழு நேரமும் நீ கிளாஸ்ல இருந்தியா இல்ல பிரேக்ல எங்கயாவது வெளியில போனியா? சொல்லு. ஏன் கேக்குற? நான் கேட்டேனா அதுக்கு நீ பதில் சொல்லணும். என்ன கேள்வி கேட்காத. நீ கிளாஸ்ல இருந்தியா இல்லையா? அது பிரேக் டயத்துல எங்கயாவது வெளியில போனியா? சொல்லுடி, ஏன் பேசாம இருக்க? ரோஹிணி, இப்பதான் நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வைஃப் மாதிரி பேசுற. ஆமா, ஒரு அக்யூஸ் நிக்க வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வெளில போயிட்டு வந்திருப்பாங்க, அதை போய் பெருசுப்படுத்திட்டு இருக்கிற இல்ல மீரா? இல்ல, நான் எதுக்கு விசாரிக்கிறேன்? நீ ஒன்னும் விசாரிக்க வேண்டாம் மீரா. அப்பா, நீ போய் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு சீக்கிரம் வா, டிஃபன் சாப்பிடலாம். சரிடா. கிளாஸ்ல இருந்து நான் போனது அம்மாக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லிருப்பா? இப்படி துருவி துருவி கேள்வி கேக்குறாங்க. எல்லாம் அவனாலதான். ஏங்க, என்ன காரணத்துக்காக அவளை விசாரிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அவ என்ன இன்னும் விளையாடுற சின்ன குழந்தையா? ஆமா, அவ எனக்கு இன்னும் சின்ன விளையாட்டு குழந்தை தான். அவளை போய் சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்கிறியே. சந்தேகப்படலங்க, கண்ணால பாத்துருக்காங்க. என்ன? அவளுடைய கிளாஸ் டைம்ல அவ தீம் பார்க்கு போயிருக்கா, அத அவங்க பாத்துருக்காங்க. என்ன ரோஹிணி, அவளுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா டீம் பார்க் போயிருப்பா, அத போய் தப்பா நினைக்கிறே நீ? அவ ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேங்க. யாரோ ஒரு பையன் கூட தனியா போயிருக்கா, பேசிக்கிட்டு இருந்திருக்கா. சோ வாட்? அவ டெல்லியில படிச்சவ, அந்த கல்ச்சர் பேஸ்ல அவ ஃப்ரெண்டோட பேசிருக்கலாம். இத ஏங்க, ஃப்ரெண்டு கூட பேசுறதுக்கு இங்க இருந்து அவ்வளவு தூரம் எதுக்குங்க போகணும்? அதுவும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்கா. யார் சொன்னாங்க? என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. யாரோ ஒரு ஃப்ரெண்ட் சொன்னான்னு சொல்லி அத போய் பொண்ணுகிட்ட தப்பா பேசுறியே. யாரும் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு. அவ எதுக்கு போய் சொல்றா? போய் சொல்லணும்னா அவளுக்கு என்னங்க தலையெழுத்து? வேணும்னா ஃபோன் பண்ணி தரேன், பேசுறீங்களா? பேசுறீங்களா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நான் விசாரிச்சது சரியா தப்பா? சரி சரி ரோஹிணி, ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்குமா? வயசுக்கு வந்த பொண்ணுகிட்ட போய் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறது, அது நமக்கே. அதுக்காக நம்ம விசாரிக்காம விட்டுறலாங்கிறீங்களா? நான் அப்படி சொல்லம்மா. இந்த பாரு, இதனை விடு, நானே பாத்துக்கிறேன். இனிமேல் நீ அவளை சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்காத. என்னங்க, நம்ம பொண்ண நாம கேட்காம வேற யாருங்க ஓ ரோஹிணி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ போ. செல்லம் கொடுத்து கொடுத்து குட்டிச்சோராக்கிடுங்க.
போலீஸ் ஸ்டேஷன்ல பாம்பு வச்சது, வெளிவாக்கத்துல குப்பத்தொட்டியில பாம்பு வச்சது, சென்னையில எல்லா இடத்துலயும் பாம்பு வைக்க போறோம்னு மிரட்டினது நீங்க தானே? உங்க ஏக்கம் தானே? சொல்லுடா, சொல்லு. உங்க இயக்கம் தானே? சொல்லிடுறேன் மேடம், சொல்லிடுறேன் மேடம், சொல்லிடுறேன் மேடம். சொல்லு. மேடம், நீங்க சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மேடம். நான் கொஞ்சம் வருஷமாவே அந்த ஏக்கத்திலே இல்லை மேடம். நான் திருந்தி ஸ்டெல்லாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் வசந்தி எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வசந்திக்கு உதவுறதுக்காக தான் மேடம் நான் மறுபடியும் அந்த கும்பலோட சேர்ந்து சுத்தனேன். மாசி அப்பாவை என்னைய பொண்டாட்டி கொன்னுட்டா மேடம், கொன்னுட்டா மேடம். அதனாலதான் மேடம் வசந்தி கூட சேர்ந்து அவனை கொல்றதுக்கு பிளான் பண்ண. மற்றபடி அந்த ஏக்கத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை மேடம். அந்த ஏக்கத்துல இருந்த எல்லாரையும் நீங்க சுட்டு கொண்டுட்டீங்கன்னு வசந்தி சொல்லிதான் எனக்கு தெரியும் மேடம். அந்த ஏக்கத்துல என்னையும் வசந்தியும் தவிர வேற யாருமே இல்லைன்னு வசந்தி சொல்லியிருக்கா மேடம். இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மேடம். கண்டிப்பா இது கனவு தேசத்தோட வேலை இல்லை மேடம். நீ சொல்றது உண்மையா? உண்மை, உண்மை மேடம். சொல்றா, சொல்லு. நான் சொல்றது உண்மை, உண்மை மேடம். நான் சொல்றது உண்மை மேடம், உண்மை மேடம். செல்ல தூக்கி போடு. ஓகே மேடம். கண்டிப்பா இது கனவு தேசத்தோட வேலை இல்லை மேடம். கனவு தேசத்துக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறான். அது உண்மையா இருந்தா இதுக்கு யார் காரணமா இருப்பாங்க? யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்க? ஆமாங்க, பார்த்த சாரதி மிஸ் ஓனர் தான் பேசுகிறேன். ஓகேண்ணே. ஆமாண்ணே, கல்யாணம் வீடு தானே? 450 மில்ஸ் தானே? கரெக்டாக வந்துடுண்ணே.
நீங்க கவலையே படாதீங்கண்ணே. சரியான நேரத்துக்கு நானே அனுப்பி வச்சிடுறேன். வச்சுட்டுங்களாண்ணே? என்னப்பா பீன்ஸை பெருசா வெட்டி போட்டிருக்கீங்க, பொடியா வெட்டி போறது இல்லையா? என்னண்ணே பையன் நிக்கிறீங்க, கட்டுப்பட்டு வேலையை பாருங்க. காயெல்லாம் பிஞ்சு பிஞ்சா இருக்கு. ஆமா, இந்த ராமசாமி எங்க போனா? அவனை நான் தான் கோயம்பேடுக்கு அனுப்பி வச்சேன் காய்கறி வாங்குறதுக்கு. அவன் காய்கறி வாங்குறானா இல்ல கோயம்பேட்டை வாங்குறானான்னு தெரியலையே. ஐயா ஐயா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்க. ஐயோ, என்ன அது ரோட்ல வச்சு? எனக்கு நீங்க தானே முதலாளி. மெஸ் நடத்துறாப்ல. அப்படியாண்ணே? எக்ஸ்எம்எல்ஏ. வணக்கம்யா. வணக்கம். என்னையா சொல்ல மக்களா வந்திருக்கிய? ஓ, நம்ம கடைக்கு வர்றதுக்கு நான் சொல்லிட்டு தான் வரணுமா? ஐயோ இல்லைங்கய்யா, வாங்கய்யா வாங்கய்யா. வாங்க. போயா போயா வாங்கய்யா, உட்காருங்கய்யா. இருக்கட்டும்யா. எப்படி இருக்கா? நல்லா இருக்குங்கய்யா. தொழிலாம் எப்படி போகுது? நல்லா போகுது. உங்க புண்ணியத்து நல்லாவே போகுது. என்ன சாப்பிடுங்கய்யா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு தாங்கய்யா போகணும். யோ, நீ நல்லா இருந்தா அது போதும் எனக்கு. அதுக்கு காரணமே நீங்க தானுங்கய்யா. அன்னைக்கு மட்டும் நீங்க எனக்கு பணம் தரலன்னு சொன்னா என் குடும்பமே மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீயா. யோ, என்னையா பேச்சு பேசுற? பணம் கொடுத்தது நானா இருந்தாலும் உன்னோட உழைப்புல தானே முன்னுக்கு வந்த. அதெல்லாம் இல்லைங்கய்யா. அப்புறம் சமையல்லாம் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கா? ஆமாங்கய்யா, அந்த பக்கம் தான் இருக்கு. என்ன வாழைக்காயில நிறைய நறுக்கி வச்சிருக்க? ஆமாங்கய்யா. ஏதாவது கல்யாணம் ஆடுறா? ஆமாங்க, எல்லாமே கல்யாணம் ஆடுறதா. ஓஹோ. ஆமா, இந்த கார்பரேஷன்ல இருந்து செக்கிங் அது இது ஏதாவது வந்துட்டு இருக்காங்களா? உங்க டிரைவர்ல யாருமே வரது இல்லைங்கய்யா. யோ, அவங்க வரலனா கூட நீ சுத்த பத்தமா இருந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். சரிங்க. ஏதாவது தப்பா இருந்து சீல் வச்சாங்கன்னா அது உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான் அசிங்கம். சரிதானா? ஹலோ. யோ, நான் அப்புறம் பேசுறியா? ஆமா, என்னது இவ்வளவு சாப்பாட்டு கேரியர் இருக்கு? சினிமா டிவி கம்பெனிக்கெல்லாம் நம்ம இடத்துல சாப்பாடு போகுதுங்கய்யா. ஓஹோ, அவங்களுக்கு நீங்க தான் கொடுக்குறீங்களா? அது மட்டும் இல்லைங்கய்யா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு எல்லாம் நம்ம இடத்துல சாப்பாடு போகுதுங்கய்யா. ஓஹோ, அவங்களும் இங்க தான். ஆமாங்கய்யா. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குலாம் போகுதா? ஒரு விஷயமா தாயா உன்னை பார்க்க வந்தேன். சரி வா. சரிங்க. ஹலோ மீரா, ஏன் ஃபோன் அடிக்க இவ்வளோ நேரம்? நான் படிச்சுட்டு இருந்தேனா, அதான் ஃபோனை வைப்ரேட்டில் போட்டேன். அப்புறம் எடுத்து பார்த்தா நீ ஃபோன் எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். படிச்சுட்டு இருந்தியா? சொல்லு. எப்படிப்பா உன்னால் மட்டும் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியுது? என்னால் உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியலப்பா. நிஜமாவா? ஏய், என்ன நிஜமாவும் கேட்குற? உண்மைதான்ப்பா சொல்கிறேன். நீ வேற இந்த நேரத்துல தான் ஃபோன் பண்ண சொல்லிருக்கியா? எப்படா டைம் ஆகும்னு என் மண்டே வெடிச்சின போல ஆயிடுச்சு. காத்துட்டு இருந்தாதான்ப்பா காதல் இனிக்கும். நீ ஃபோன் பண்ண உடனே நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, அதுல ஒரு சுவாரஸ்யமே இருக்காதுல்ல. என்ன உண்மைதானே?
ஹலோ ஹலோ ஏய் லைன்ல இருக்கியா இல்லையா? ஹேய், என்ன பெரிய அனுபவசாலி மாதிரி பேசுற? வாய் கழுவு. இதுக்கெல்லாம் அனுபவம் வேணுமா? எத்தனை சினிமால பார்த்திருப்போம். எல்லாம் பேசுறது நல்லா தான் இருக்கும். ஆனா காத்துட்டு இருக்கா அந்த டென்ஷன் என்னன்னு தெரியும். உனக்கு என்ன தெரிய போகுது? எனக்கு அப்படிலாம் பேசுற? எனக்கு மட்டும் உன்னை பார்க்கணும் பேசணும்னு ஆசை இருக்காதா? என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு டைம்னு ஒன்று இருக்குல்ல. நாளை தவறாதீர்கள். பலம் உடைத்திடும் பகைவ